ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியது அரசுதான். செல்வராஜ் சகஜேந்திரன் குற்றச்சாட்டு. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக எல்லா குற்றச்சாட்டுகளையும் என் மீது சுமத்த முடியாது. புள்ளியான ஆவேசம். நளின் பண்டார மற்றும் மத்தும பண்டாரவை தூக்குமேடைக்கு அனுப்ப வேண்டும். சாமர சம்பத் தசநாயக்க குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்தியாவை நோக்கி விரல் நீட்டுவதில் அர்த்தமில்லை. லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு. நாட்டில் தீவிரவாதத்தால் முதலில் பாதிக்கப்படுவது முஸ்லிம் மக்கள்தான். விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. இளைஞர் படையணியில் இருந்து 1000 பேரை கொழும்பிற்கு அழைத்து வர அரசாங்க முயற்சி. புத்திக பத்ரான தெரிவிப்பு. ஜக்ராம் ஹாசிமி வளர்த்தவர் சுரேஷ் சாலி. சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதலை அரசு புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தியுள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த 2019ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தேவாலயங்களிலே நடைபெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இன்று மீண்டும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற இன்றோடு 14வது நாள் விவாதமாக இந்த விவாதம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலே இந்த ஆளுந்தரப்பில் இருந்து உரையாற்றுகின்றவர்கள் பலருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கின்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் மிக தீவிரமாக விதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தாக்குதல் என்பது இங்கே எதிர்த்தரப்பில் இருந்து பெரும்பான்மையினை சமூகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அல்லது ஊடகங்களிலே வெளிவந்த செய்திகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. இந்த தாக்குதலை அரச புலனாய்வு பிரிவினர் தான் நடத்தி இருக்கிறார்கள். அரசு தான் நடத்தி இருக்கிறது. ரணில் மைத்ரி தலைமையில் இருக்கிற பொழுது அந்த அரசு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதற்கு பிற்பாடு கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பிற்பாடு அந்த தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் அதிலே உடந்தை இருக்கிறது. அதற்கு பிற்பாடு இன்று ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசும் அது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை. வெறும் விவாதம் வாய்ச்சவடால் மட்டும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இன்று இருப்பவர்களுக்கும் அந்த தாக்குதலுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகவே அரசு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த முஸ்லீம் மக்களை குறிவைத்து அங்கே மிக கெட்டித்தனமாக இந்த அரச புலனாய்வு பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கக்கூடிய 1-2 அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை தயார்படுத்தி இன்னும் ஒரு சிறுபான்மை சமூகமான கத்தோலிக்கர்களுடைய தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பெரும்பான்மையின சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த 2 தரப்பில், அதாவது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. 19ஆம் ஆண்டு அந்த தாக்குதல் நடைபெற்றது. இன்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலே இந்த இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் அல்ல இந்த முஸ்லீம் சகோதரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிறிய ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னரும் மீண்டும் மீண்டும் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு கொலை வரி விடித்தவர்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்த 5 ஆண்டுகளிலே ஒரு குண்டூசி அளவு முன்னேற்றம் கூட ஏற்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாரும் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை. அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல தெரியாது. தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டீர்கள். 48ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரை தமிழர்களை படுகொலை செய்து தமிழர்களுக்கு எதிரான இனவாதத்தை முதலீடாக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்கள். அது முடிகிற பொழுது 2009 முஸ்லீம்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உச்சத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த முஸ்லீம்களை குறிவைத்து நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் வெற்றி கண்டு விட்டீர்கள். 19-20ஆம் ஆண்டுகளிலே நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் அதி உயர் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த முஸ்லீம்களை பாதாளத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள். இன்றும் அந்த முஸ்லீம்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மோசமாக பேசுவது என்பது எதிர்காலத்தில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்த கத்தோலிக்க சமூகத்திற்கு எதிராகவும் நீங்கள் உங்களுடைய இனவாதத்தை முதலீட்டாக்கி உங்களுடைய காரியங்களை முன்னகட்ட போகிறீர்கள் என்பதை உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நான் ஒன்றை தெளிவாக கூறுகிறேன். மைத்ரிபால சொல்கிறார் தனக்கு சூத்திரதாரிகளை தெரியும் என்று சொல்லி. அவர் இந்த தாக்குதல் நடைபெற்ற பிற்பாடு அவர் கணிசமான அளவு காலம் இந்த பதவியிலே இருந்தவர். அவர் ஏன் இந்த ராணுவ அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உளவுத்துறை இயந்திரத்தை பயன்படுத்தி உரியவர்களை கண்டறியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஒரு மக்களுடையதல்ல, மன்னிக்க வேண்டும், பெரும்பான்மை சிங்கள மக்களுடையதல்ல, பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த இனவாதமும் இந்த தாக்குதலும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இவற்றுக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த கத்தோலிக்க தலைவராக இருக்கிற கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் நான் ஒரு விடயத்தை மிக மன்றாட்டமாக அவருடைய காலிலே விழுந்து கேட்கின்றேன். நீங்கள் உண்மையிலே கத்தோலிக்க சமூகத்தின் மீது கரிசனை கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அது உண்மை என்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவங்கள் எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடாது என்று நீங்கள் உண்மையில் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை அழித்து குட்டைச்சுவராக்கி இருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள். ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். அதே போன்று நான் இஸ்லாமிய தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், முஸ்லீம் தலைவர்களிடம் நான் கேட்கின்றேன், நீங்கள் இங்கே குரல் கொடுப்பது உண்மையிலே உங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கானதாக இருந்தால் தயவு செய்து இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறையை ஒழிப்பதற்கு எதிராக குரல் கொடுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு இங்கே கொலைகள் நடைபெறுகிற பொழுது, பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதிப்புகளுக்கு எதிராக பேசி பரிசுகளையும் பட்டங்களையும் புள்ளிகளையும் பெற்று வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அது மட்டும்தான் இங்கே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் 2019 இந்த கொலைகாரன், தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை செய்த படுகொலைகாரன் கோட்டாபய ராஜபக்சவை ஆதரித்தார். என்ன அடிப்படையிலே அவர் ஆதரித்தார்? யாருடைய தகவலின் அடிப்படையிலே ஆதரித்தார்? தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு தமிழர்களோடு சேர்ந்த ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெற்று இருந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாறி மாறி ஒவ்வொருவருக்கு பின்னால் ரிலே ஓடுகின்ற செயல்பாட்டை தயவு செய்யாதீர்கள். நான் உறுதியாக கூறுகிறேன், அது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், இவர்கள் கூட ஒரு பொழுதும் இந்த விசாரணையை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய நிலைப்பாடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த ஒற்றியாட்சி கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்பது. அது இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனைய இனங்கள் இங்கிருந்து களை எடுக்கப்பட வேண்டும், ஏனைய மதங்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய இரத்தத்திலும் அதுதான் ஊறி போயிருக்கிறது. அவர்களிடம் நேர்மை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒற்றையாட்சியை ஒழித்து 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை குட்டி சிவராக்கி இருக்கிற ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் முஸ்லிம் மக்களை சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி இந்த நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தயார் என்ற அறிவிப்பை அனுரகுமார திசாநாயக்க முதுகெலும் இருந்தால் அவர் அதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றேன். இங்கே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறீர்கள், விடுதலை புலிகள் பிரிவினைக்காக போராடினார்கள் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை மேசையிலே ஒரு நாட்டுக்குள் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தீர்வுக்கு அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் அவ்வாறான ஒரு தீர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்கவில்லை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கும் உங்களுடைய அதிகார வெறியை அனுபவிப்பதற்கும் புலிகளை பிரிவினவாதிகளாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய தலைவர்களும் அந்த இனவாதிகளுக்கு துணை நின்றார்கள். நான் பொறுப்போடு கூறிக்கொள்கிறேன், விடுதலை புலிகள் இயக்கம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. நீங்கள் புலிகள் பிரிவினவாதிகள் என்று சொல்லித்தான் புலிகளை அழித்தீர்கள், உலக நாடுகளிடம் ஆயுதம் பெற்றீர்கள். ஆனால் விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வுக்கு தயாராகவே இருந்தார்கள். நீங்கள் அந்த உண்மையை இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முஸ்லிம் மக்களை அரவணைப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதை நீங்கள் நடைமுறையில் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒற்றையாட்சி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூகோள போட்டி, சீனா தரப்புகளுக்கு இருக்கக்கூடிய பூகோள போட்டியிலே இந்தியாவுக்கு மேற்குக்கும் குடைபிடிப்பவர் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய செல்வாக்கு சரிந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அவருக்கு மேற்கு வால் பிடிக்கக்கூடியவர் ஜனாதிபதியாகவும் வருகின்ற பொழுது இனங்கள் பந்தாடப்படும், இனங்கள் பலியிடப்படும். இந்த பூகோள போட்டிக்கு சிக்கி இந்த நாடு அழிந்து கொண்டே இருக்கும். சிங்கப்பூர் போன்று இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஒற்றையாட்சி முறைமை ஒழியுங்கள். இங்கே இருக்க உங்களுடைய ராணுவத்தினர் எங்கள் மீது இனப்படுகொலையை புரிந்தவர்கள், நீங்கள் கொடுத்த சம்பளத்திற்காக எங்கள் மீது இந்த நாட்டினுடைய மக்கள் என்று கூட சிந்திக்காமல் ஈவிரக்கம் இல்லாமல் வடகிழக்கிலே எங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியவர்கள், படுகொலைகளை செய்தவர்கள், கோடானு கோடி சொத்துக்களை அளித்தவர்கள், இன்று வெட்கங்கட்ட நிலைமை உங்களுடைய தலைவர்களை பேசி ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் கூலிக்காக மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் பாவம், அந்த இளைஞர்களை பலியாக்கினீர்கள்.
அவர்கள் இன்று அங்கே தங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடிக்க வேண்டுமா? தயவு செய்து சிந்தியுங்கள். அரசியலமைப்பை மாற்றுங்கள், ஒற்றையாட்சி முறைமை ஒழியுங்கள், சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் சிங்கள பௌத்த மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். நன்றி. தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என நாடாளுமன்றத்தில் வெளித்த ராஜாங்க அமைச்சர் சிவினி சுதுரை சந்திரகாந்தன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக எல்லா குற்றச்சாட்டுகளையும் தன் மீது சுமத்த முடியாது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இப்பொழுதும் ஷஹ்ரான் அவர்கள் பயங்கரவாதி என்று தப்பி விட்டு செல்கிறார்கள். ஆனால் 2017 2018 ஆண்டு அவர் உறக்க குரல் கொடுக்கிற பொழுதோ துவசமாக பேசுகிற பொழுதோ அந்த ஷஹ்ரானோட போது ஒப்பந்தம் செய்தவர்கள், படம் எடுத்தவர்கள், அங்கு போய் அவருடைய காயப்பட்டவருக்கு மருந்து போட்டவர்கள் எல்லோரும் வந்து இன்னமும் அதையிட்டு கவலை கொள்ளாமல் பேசாமல் ஏதோ முன்னாள் ஜனாதிபதி புத்தகத்தை வெளியிட்டார், அந்த விடயங்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொறுப்புள்ளவர்களாக இதிலே வந்து நடித்து விட்டு தங்களுக்கு மாத்திரம் தேவையானவற்றை பாதுகாக்கிற நிலைமையை தாண்டி ஒட்டுமொத்தமான நாட்டை பற்றிய எதிர்காலத்தை செலுத்தஞ்சிந்தாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சிக்க வேண்டும். ஏன் நான் இதை குறிப்பிட சொன்னால், இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நான் முதல் ஒரு பயங்கர அமைப்பில் இருந்தேன் என்று, விடுதலை போராட்டத்தில் இருந்தேன், சேர்ந்தேன், பயிற்சி எடுத்தேன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை யாரும் மறக்க முடியாது, என்னை பற்றி தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஆக நான் முன்னாள் விடுதலை போராட்டத்தில் இருந்தேன் என்பதாக எல்லாவற்றையும் அள்ளி தலையிலே கொட்ட முடியாது. அதுபோன்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஜேபியை கூட முன்னாலே ஆயுதம் தூக்கியவர்கள், இங்க இருக்கிற பிளட்டை சேர்ந்த டெலோவை சேர்ந்த பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பிஞ்சு பிள்ளை தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே குழப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், கடினமான சூழலிலிருந்து மக்கள் என்னை பிள்ளையான் யார் என்பதை அறிந்தார்கள். இன்னமும் எதிர்காலத்திலே நாம் யார், நாங்கள் எங்கு நிற்கிறோம், என்னை அறிந்துதான் நான் அரசு செய்கிறேன். ஆக கிழக்கு மாகாண மக்களுடைய பணியிலே நாங்கள் சிறப்பாக இயங்குவோம், சரியானவற்றை சரியாக பேசுவோம். தேவையில்லாத ஆதாரமற்ற விமர்சனங்களையும் வீண் வாதங்களையும் இந்த பார்லிமெண்டத்திலே சொல்லி அழகாக உங்களுடைய தாய்மொழியிலே சிங்களத்தை பேச முடியும் என்று சிங்கள மக்களை குழப்ப வேண்டாம் என்று சாணக்கியம் போன்ற சிறுபிள்ளைகளுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியாக கூறப்படும் சக்ரான் ஹாசிமை வளர்த்துவிட்டவர் என முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலே தற்போதும் தனக்கும் இந்த விடயத்திற்கும் தொடர்பில்லை என காண்பிக்க முயன்றாலும் அவர் இதிலிருந்து தப்ப முடியாது. நான் பதவியில் இருந்த வேளை அவரை அரசு புலனாய்வு பிரிவிலிருந்து நீக்கினேன். ஜனாதிபதியான பின்னர் கோடபய ராஜபக்ச அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமித்தார். சுரேஷ் சாலையின் வலதுகரமான பொனிபேஸ் பெரேரா கிழக்கிற்கு பொறுப்பான ராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். சுரேஷ் சாலே என் மீது அவதூறு தெரிவித்தால் நான் இந்த ஆவணத்தை சமூக ஊடகங்களில் வெளியிடுவேன். அது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும். ஜக்ரான் ஹாசிமுடன் தொடர்பில் இருந்த இவ்வாறான நபர்களே கௌரவமிக்க வீரர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரிசி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இன்று சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசு ஏப்ரல் முதல் அரிசி வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் தேர்வு நடைமுறையில் கடுமையான சிக்கல்கள் உள்ளன. சில இடங்களில் தரமற்ற அரிசி விநியோகம் நடக்கிறது. அவ்வாறானதொரு சம்பவம் ஹாலியில பிரதேசத்தில் இருந்து பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றும் ராஜித கீர்த்தி தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார். இது பற்றி விசாரணை நடத்த வேண்டுகிறேன். விநியோகிக்கப்படும் அரிசியின் தரத்தை பராமரிக்க வேண்டும், ஏனெனில் இவை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை என கோரிக்கை விடுத்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்தியாவை நோக்கி விரல் நீட்டுவதில் அர்த்தமில்லை. ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய தகவல்களை எமக்கு வழங்கியது இந்தியாதான் என எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நமது நாட்டிற்கு எதிராக ஏற்கனவே ஜெனீவாவில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் அது போரின் முடிவில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இன்னொரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டால் இலங்கையில் பொருளாதார குற்றங்கள் நடக்கின்றன என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியது எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையாகிவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். 2 வருடங்களின் பின்னர் இதே கதையை இலங்கையும் கூறியது. உண்மையில் இவ்வாறான சர்வதேச விசாரணைகள் எமது நாட்டுக்கு பெரும் அவமானமாகும். ஐக்கிய மக்கள்
மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முடிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு வழங்குவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுபோன்ற விசாரணைகளை நாட்டிற்குள் நடத்துமாறு சர்வதேச சமூகமும் கோருகிறது மற்றும் அது அரசாங்கத்தின் கீழ் இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தல், ஒரு விசாரணை அலுவலகம், அட்டர்னி ஜெனரல் மூலம் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்குதல், சிறப்பு நீதிமன்றங்களை நிறுவுதல் மற்றும் ஒரு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுதல். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த தகவல் உளவுத்துறைக்கு வந்தது. புலனாய்வு துறையினர் ஏன் மௌனமாக இருந்தனர்? நிலந்த ஜெயவர்தன தனது தொலைபேசியில் உள்ள அனைத்து தரவுகளும் ஏன் நீக்கப்பட்டன? அவரது தொலைபேசியில் உள்ள தரவுகள் அளிக்கப்பட்டுவிட்டன. மேலும் இது குறித்தவர் சிலருக்கு அறிவித்திருக்கலாம். இந்த தாக்குதல் குறித்து இந்தியா மீது விரல் நீட்டப்பட்டது. இந்திய ராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. இந்த விடயத்தில் அரசாங்கம் விசாரணை நடத்தவில்லை என்பதை அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் என்று அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார மற்றும் மத்தம பண்டாரவை தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்குகளை வழங்குமாறு கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளதானது ஒரு பேயாட்டமான கதை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினரின் மகனே தெஹிவளையில் கொண்டினை வெடிக்க வைத்திருந்தார். அதேவேளை சஜித் பிரேமதாஸ் வீடமைப்பு அமைச்சராக இருந்தார். எல்லோரும் இந்த நாட்டிலே அமைச்சரவையில் இருந்தவர்கள்தான். எனவே முதலாவது குற்றவாளியாக தூக்குமடைக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் நளின் பண்டாரவே. அதனைத் தொடர்ந்து மத்தம பண்டாரவை அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட நளின் பண்டார தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மக்களையும் பாராளுமன்றத்தையும் தவறாக வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றார். அவரை அங்குடை வைத்தியசாலையில் சேர்த்து அவரது மூளையினை பரிசோதிக்க நடவடிக்கை எடுங்கள் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் உரையாற்றிய சாமர சம்பத் தசநாயக்க, நாங்கள் அங்குடை வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதிகமாக கசிப்பு பயன்படுத்தியதனால், அதாவது டிங்கிரியவிலேயே கசிப்பு உற்பத்தி செய்து அதனை பயன்படுத்தி அதன் மூலம் மூளை குழம்பியவராக நீங்கள் தான் அங்குடைக்கு செல்ல வேண்டி வரும். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்த பாராளுமன்ற உறுப்பினரை விற்று தரகு தொழில் செய்பவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஜோக்கருக்கு தான் பொருத்தமான ஒருவராக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஜோக்கராக வேண்டாம். நீங்கள் மற்றவர்களை குற்றம் சுமத்த வேண்டாம். நீங்களும் உங்களுடைய அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களின்படி முதலாவது குற்றவாளி ரஞ்சித் மத்தம பண்டார, இரண்டாவது குற்றவாளி நளின் பண்டார, இவர்களை தான் களவில் ஏற்றி தண்டனை வழங்க வேண்டும். எந்த அரசாங்கமோ நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையோ உங்களுடைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட விடயம். ஆகவே இதற்கு நாங்கள் பொறுப்பு கூற முடியாது. இதற்கு மக்கள் பதில் கூறுவார்கள் எனவும் தெரிவித்தார். கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சையின் மீள்திருத்த பெறுபேறுகள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இம்முறை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை தேர்வு மே 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பரீட்சைக்கான அனைத்து மீள்திருத்த பெறுபேறுகளும் வெளியிடப்படும் என பரீட்சையில் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் படையணியில் இருந்து 1000 பேரை கொழும்பிற்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மே 1ஆம் தேதி கொழும்பிற்கு 1000 இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தயாராகி வருகின்றது. இதனை முன்னெடுப்பது யார்? அரசாங்கத்தில் உள்ள எந்த கட்சி இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். இளைஞர் படையணியில் இருந்து 1000 இளைஞர்களை கொழும்பிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தொழிற்சங்கங்கள் என்றால் எமக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் அரசாங்கம் இளைஞர் படையணியில் இருந்து இளைஞர்களை கொண்டுவர எத்தனிக்கின்றது. இதற்கான செலவுகளை பொறுப்பேற்பது யார்? அரசாங்கத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது? இதற்கு அரசாங்கம் உரிய பதிலை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தீவிரவாதம் உருவாக காரணம் மத நம்பிக்கைகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்துவது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தீவிரமயமாக்கல் என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறையாக வன்முறையை பயன்படுத்துவதை ஆதரிப்பது அல்லது எளிதாக்குவது உட்பட தீவிரவாத நம்பிக்கை முறையை பின்பற்றும் செயல்முறையாக பொதுவாக வரையறுக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாதம் என்பது அரசியல்
அல்லது சித்தாந்த இலக்குகளை அடைவதற்காக பொதுமக்களை இலக்காக கொண்ட வன்முறை செயல்முறையாகும். அவர்களுக்கு மற்ற பிரிவினரோ பிற மதத்தினரோ பிற இனத்தவர்களோ நண்பர்கள் தேவையில்லை. அந்த வகையில் தீவிரவாதிகளாக தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அத்துடன் இந்த தீவிரவாத செயல்களால் முதலில் பாதிக்கப்படுவது கத்தோலிக்கர்கள் அல்ல என்றும் முஸ்லிம் மக்கள்தான் என்றும் அவர் சபையில் வலியுறுத்தினார். மேலும் முஸ்லிம்களை தாக்குவதை தடுக்கும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு புலனாய்வு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தி இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற கொடூரமான படுகொலை நடந்திருக்காது என விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் இன்று கண்ணிபடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடை ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசார் மாவட்ட நீதிவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மாத் ஜெமீல் இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று குறித்த மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சம் இனம் காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து குறித்த பகுதியில் கண்ணிபடி அற்றும் பணியாளர்கள் மூலம் கண்ணிபடி அற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பெறுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பழைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்தினை மீண்டும் சென்று பார்வையிடுவதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார். கொழும்பின் சில பகுதிகளுக்கு 14 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி நாளை சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரை குறித்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும். அந்த வகையில் கொழும்பு 5 மற்றும் கொழும்பு 6, தெஹிவளை, கல்கிசை மற்றும் மொரட்டுவ நகரசபை பகுதிகளிலும் ஜெயந்திபுரம் மற்றும் பெலவத்தை பிரதேசங்களிலும் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்தை மக்களின் ஆட்சிக்காக மக்களை அணிதிரட்டுகின்ற நாளாக மாற்றிடுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மே தினத்தில் கலந்து கொள்ளல் பற்றி கலந்துரையாடும் நோக்கத்துடன் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை நடாத்த தீர்மானித்தோம். மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாகும். உலகம் பூராவிலும் இருக்கின்ற தொழிலாளர்கள் மே தினத்தில் தமது நோக்கங்களை இலக்குகளை வென்றெடுப்பதற்காகவும் தமது ஒற்றுமையையும் பலத்தையும் காட்டுவதற்காகவும் மே தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்நிலையில் இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்வித்த கொடிய ஆட்சியை தோல்வியுறச் செய்வித்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மக்கள் நேயமுள்ள ஆட்சியை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். அதற்கான சக்தியை அணிதிரட்டுவதே எமது தற்போதைய நோக்கமாகும். ஆனால் பெருந்தொகையான மக்களை கொழும்பிற்கு ஒன்று திரட்டுவது சிரமமானது என்பதால் பெருமளவிலான மக்களை தொடர்புபடுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டு நாங்கள் 4 இடங்களில் மே தினத்தை கொண்டாட தீர்மானித்துள்ளோம். இதற்கமைய யாழ்ப்பாணம், அனுராதபுரம், கொழும்பு, மாத்திரை ஆகிய 4 பிரதான நகரங்களில் 4 மே தின கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளன. யாழ்ப்பாணத்தில் மே தின கூட்டத்தை 1ஆம் தேதி காலை பொழுதிலும் ஏனைய மே தின கூட்டங்களை மாலை பொழுதிலும் நடாத்த கருதியுள்ளோம். மக்களின் உரிமைகளை பறைக்கின்ற இந்த ஆட்சியை கவிழ்த்து மக்களாட்சியை உருவாக்குவதற்கு மக்களை அணிதிரட்டுகின்ற மே தினமாக இந்த மே தினத்தை மாற்றிக்கொள்வோம் என உழைக்கும் மக்களை முதன்மையாக கொண்ட ஒட்டுமொத்த மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். லிதுவேனியாவில் கனரக வாகன சாரதிகள் வேலைக்காக சென்ற 106 இலங்கையர்களில் 2 இலங்கையர்கள் இன்று காலை ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் 12 லட்சம் ரூபாவை செலுத்தி 106 இலங்கையர்கள் லிதுவேனியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளனர். இவர்கள் அந்த நாட்டிற்கு சென்ற பிறகு இருவருக்கு மட்டும் கனரக வாகன சாரதிகள் வேலை வழங்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் பன்றி கூடுகளில் வேலைக்கு அனுப்பப்பட்டதாகவும் நாடு திரும்பிய இலங்கையர் ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் இலங்கையிலிருந்து சென்ற அனைவரும் கனரக வாகனங்களை செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்பதுடன் பன்றி வளர்ப்பு வேலை அவர்களுக்கு கடினமானதாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த குடியிருப்பு விசாக்களை லிதுவேனியா அரசு ரத்து செய்துள்ளது. இதனால் ஒரு நாளைக்கு 10 யூரோக்கள் செலவழித்து இவர்கள் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் அமைப்பின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இவர்கள் இருவர் மாத்திரமே இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். லிதுவேனியாவில் இருந்து இலங்கை வர இவர்கள் இதுவரை சுமார் 35 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் இவர்களுடைய வீடுகளை அடகு வைத்து இந்த பணத்தை செலவிட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
குருநாகல் மற்றும் வாரியபுல பிரதேசங்களில் உள்ள மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட 41 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாணந்துறை வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரி ஒருவரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீசார் தெரிவித்தனர். வாகன உறுதி பாகங்களை இறக்குமதி செய்யும் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் மோட்டார் சைக்கிள்களை உதிரி பாகங்களாக கொண்டு வந்து அதனை ஒன்று சேர்த்து விற்பனை நிலையங்களுக்கு விற்பனை செய்வதாக தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி நாச்சிக்குட அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்ற பெயரில் நியமனம் வழங்கப்பட்ட கல்லூரியின் தற்போதைய அதிபர் இம்முறை நடைபெறவுள்ள காப்போது சாதனதர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்ற பெயரில் கிடைக்கப்பெற்றிருந்தும் அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்ற பதவி முத்திரையை பயன்படுத்தி கையொப்பம் வைத்துள்ளமை யாரை திருப்திப்படுத்துவதற்காக என கனகரத்னம் சுகாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த பாடசாலையின் பெயர் ஆரம்பத்தில் தமிழ் கலவன் பாடசாலை என்றே காணப்பட்டது. பின்னர் அது முஸ்லிம் கலவன் பாடசாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது பல்வேறு சர்ச்சைகளையே ஏற்படுத்தியிருந்தது. பரீட்சை அனுமதி அட்டையிலும் இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கையொப்பம் இடப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்.